பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். மரியாளை குறித்து நம்ம தியானித்து பார்த்தோன்னா, மரியாள் ஆண்டவரை நேசிக்கிறவங்களா இருந்தாங்க. எப்பயும் ஆண்டவரை தியானிக்கிறவங்களா கூட இருந்தாங்க. ஆண்டவரை ஒர்ஷிப் பண்ணுறவங்களா இருந்தாங்க. எப்பயுமே அவரை துதித்து பாடிட்டுருக்கிற அந்த கிருபை அவங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப தாழ்மை உள்ளவங்களாக இருந்தாங்க. அது போக மேசியாவோட வருகையை அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அவங்க தன்னைத்தானே முழுமையாக அர்ப்பணிச்சிருந்தாங்க. தூய்மையானவங்களா, மனசில் அவங்க ரொம்ப தூய்மையானவங்களா காணப்பட்டாங்க. இந்த மாதிரியான குணாதிசயத்தையோடு அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச வாக்கியம் என்னென்னா, லூக்கா 1வது அதிகாரம் 30வது வசனம், தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் அப்படின்னு அந்த தேவதூதன் சொல்கிற அந்த வாழ்த்துதலை பெற்று ஜீசஸை பிறக்க வைக்கிற அந்த பெரிய கிருபை அவங்களுக்கு கிடச்சிது. நம்மளும் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கணும், ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தூய்மையாக இருக்கணும்.